வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தரமான பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் மூவிஸாக தான் இருக்க போகுது. ஸோ வெறித்தனமாக இருக்க போகுது கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டர் அப்படிங்கிற படம் தான் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பாப் அப்படிங்கிறவர் தான் ஒரு முன்னாள் மெரின் ஸ்னைப்பர். இவர் வந்து ஒரு மிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷூட் அவுட்டாக இருக்கும். அந்த மிஷனில் வந்து ஒரு ஃப்ரெண்டு செத்து போயிடுவார். அதனால் எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அமைதியாக வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பார். எனக்கு இந்த கன்னே வேணாம். இப்போ நான் சொன்னல ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாரு அப்படின்னு அந்த சீனை பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டார்டிங்கில் வெறித்தனமாக வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அமெரிக்க அதிபரோட உயிருக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்குது. அவரை வந்து கொல்றதுக்கு நிறைய பேர் திட்டம் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஸ்னைப்பர், எங்களை ஹெல்ப் பண்ணுங்க பாப் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வராங்க. இவர் ஃபஸ்ட்டு வரல அப்படின்னாலும் சரி அமெரிக்க அதிபராச்சு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாரு. எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஸ்னைப்பர் தானே உங்களுக்கு தெரியும், எங்கே இருந்தெல்லாம் வந்து வில்லன்கள் வந்து சுடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் அங்கெல்லாம் ஆள் நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து இவர் தேடி கண்டுபிடிச்சி இங்கெல்லாம் ஆள் நிப்பாட்டிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அமெரிக்க அதிபரை போட்டு தள்ளிட்டு இவர் மேலே பழிய போட்டுறாங்க, நீ தான் வந்து சுட்ட அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஓட ஆரம்பிக்கிறார். ஏன்னா வந்து இவரை சுட்டுருவாங்க, இவர் தான் வந்து சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே பழிய போட்டு இப்போ யார் அந்த உண்மையான குற்றவாளி, எதுக்காக வந்து அமெரிக்க பிரசிடென்ட்டை வந்து கொன்னாங்க, இவர் வந்து என்ன பண்ணார், அப்படி ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஓட ஆரம்பிக்கிறவர் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பாங்க. இவர் பயங்கரமான ஸ்னைப்பர் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆக்சுவலாக அவர் ஸ்னைப்பர் கன் ஹேண்ட்லிங் சீன்லாம் வரும்போது மிரட்டி விட்டுருப்பாரு படம் ஃபுல்லாகவே. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படத்தை. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் ஆக்சிடென்ட் மேன் 2 ஹிட்மேன்ஸ் ஹாலிடே அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் பார்ட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ நீங்கள் ரெண்டையும் கண்டினியூவாக கூட பார்க்கலாம், இல்லை தனித்தனியாக கூட பார்த்துக்கலாம். ரெண்டுக்கும் பெருசாக வந்து கனெக்ஷன் இருக்காது. ஸோ இதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான ஹிட்மேனு, மொரட் அசாசின் அப்படின்னு சொல்லணும். இவர்கிட்ட ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு அதை வந்து ஆக்சிடென்ட் மாதிரி காட்டிட்டு வந்துடுவார். கொலை மாதிரி வெளியே தெரியாது. அதனால தான் அந்த படத்துக்கு ஆக்சிடென்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இவர் ஃப்ரெண்டுக்காக வந்து ஒரு வேலை ஒன்று எடுத்துக்குவார். ஏன்னா வந்து மாஃபியா பாஸ் ஒருத்தர் இருப்பான், மொரட்டுத்தனமான மாஃபியா கும்பலோட தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவனோட பையன் வந்து ஒரு சண்டையில் மாட்டிக்கிடுவான். அவனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் கிளாஸான அசாசியன்ஸ் எல்லாருமே அந்த பையனை வந்து கொல்றதுக்காக வர்றாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒவ்வொரு அசாசியனுமே பார்த்தீங்கன்னா கொல்ல வரும்போது பயங்கரமாக இருப்பாங்க. ஜோக்கர் கேரக்டர் ஒன்று வரும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஹீரோ வந்து எல்லாரோடையுமே சண்டை போடுவார். ஆக்ஷன் சீன்ஸ்க்குலாம் பஞ்சமே கிடையாது. எல்லா சீன்லையுமே ஃபைட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வில்லன் ஒவ்வொரு அசாசின் வரும்போது கொல்ல வரும்போதும் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஆட்லாஸ் அப்படிங்கிற படம் தான். ஆட்லாஸ் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க படத்தில். அவங்க வந்து ஏஐ மேலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது சுத்தமாக. ஏன்னா வந்து ஏஐ ரோபோட்னால வந்து அவங்க ஃபேமிலி வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ஹேர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ரோபோட் ஒன்று இருக்கும். அதனால் வந்து அவங்க ஃபேமிலி பாதிக்கப்பட்டனால இவங்க வந்து ஏஐ வந்து சுத்தமாக வெறுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மிலிட்ரி மிஷனுக்காக போகிறாங்க. இவங்க ஹேர்லேண்ட் அப்படிங்கிற அந்த ரோபோட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக் ஷூட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஷூட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி வந்து இந்த ஹார்லானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல வந்து ஒரு சில சம்பவங்கள்னால வந்து அந்த மிஷின் ஃபெயில் ஆயிடுது. லாஸ்ட்டில் வந்து அந்த ஹார்லான் அப்படிங்கிறவனை வந்து பிடிச்சாங்களா இல்லையா, இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் வந்து இவங்களுக்கு ஏஐ நான் வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் ஒரு டைமில் வந்து ஏஐ மூலியமாக சர்வே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அந்த டைமில் இவங்க எடுக்கிற முடிவுலாம் வந்து படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாங்க படத்தில். ஏஐ வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அதே டைமில் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், தேவை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் படம் பார்க்கும்போது. செம்மையான ஒரு புதுசான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சைஃபை ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக அவங்க அந்த மெக்சூட் போட்டு பண்ணுற ஃபைட்லாம் வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க. அந்த ஃபைட்டுக்காக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிற படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி லைன் இந்த படத்தில் இருக்கும். படத்தோட ஸ்டோரி நான் வந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிக் ட்ரக்லாட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து மனநோயாளி மாதிரி இருப்பான். ஆள் பார்க்க சைக்கோ மாதிரி தான் இருப்பான். பட் வந்து பயங்கரமான ஒரு மாஃபியா ட்ரக்லாட் அப்படின்னு சொல்லணும். அவன் எல்லாருக்கும் தலைவன் அவன் தான். அவனோட டைமண்டு ப்ளஸ் வந்து பணம் எல்லாத்தையும் ஒரு திருடன் வந்து உள்ளே போந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடறான். போகிறவன் சும்மா போகாமல் நம்ம டெம்பிள்னு சொன்னல ட்ரக்லாடு, அவனோட பொண்டாட்டியும் சேர்த்து தூக்கிட்டு போயிடறான். அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, எப்படி தூக்குறான் அப்படின்னு. ஸோ இவங்களை வந்து தூக்கிட்டு போனோடனே இவன் வந்து என்ன பண்ணுறான், என் பொண்டாட்டியும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டியடா, என் நகை டைமண்ட் எல்லாமே எனக்கு வேணும், பணம் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். பயங்கரமாக சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட ஒரு ஆளையும் சேர்த்துக்கிறான், ஒரு அசசின் ஒரு ஆளையும். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த திருடனை பிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் வந்து நம்ம டெம்பிள் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பொண்டாட்டியை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீடில் தான் இருக்கும். ஒரு கார் சேஸ் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும், கன் ஃபைட்டு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருடன் எதுக்காக வந்து பொண்டாட்டியும் சேர்த்து தூக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஒன்று போயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் போட்டு பெரட்டி பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க படத்தில். அந்த திருடன் பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே ஒரு போலீஸா இல்லை திருடனா, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. செம்மையாக போகும் கைஸ் இந்த படம். சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்.
படம் இந்த படம். கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்கும், போர் அடிக்காமல் போகும், ஃபுல் அண்ட் ஃபுல் சேஸில் தான் போகும் இந்த படம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் சா எக்ஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த சா சீரிஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10 படங்கள் வந்திருக்கு. 11வது படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10வது படம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்தாலே வந்து இந்த படம் உங்களுக்கு புரியும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஆலியஸ் ஜிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு வந்து கேன்சர் இருக்குது. இப்போ வந்து மெக்சிகோவில் வந்து பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த கேன்சர் வியாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னவங்க ஃபுல்லாக ஃப்ராடுக்கார பசங்க, எல்லாரையும் ஏமாத்துறாங்க பணத்தை வாங்கிட்டு அப்படின்னு. இப்போ நம்ம ஆலியஸ் ஜிக்ஸாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஓவராலாக பிடிச்சி வந்து ட்ராப் செட் பண்ணி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதில் வந்து இவங்கெல்லாம் செத்து போனாங்களா, உயிரோட வந்தாங்களா இல்லையா. அண்ட் நம்ம ஜிக்ஸா அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவா வில்லனா அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லைட் ஹார்ட்டட் பர்சன்லாம் வந்து இந்த படத்தை தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. ஏன்னா படத்தில் பிளட் கிடையாது, பிளட்டில் தான் படமே எடுத்திருப்பாங்க. அந்தளவுக்கு படம் ஃபுல்லாக அப்படி தான் எடுத்து மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ 10 படங்கள் எடுத்திருக்காங்க, 1 இல்லை 2 இல்லை 10 படங்கள் எடுத்திருக்காங்க. சிமிலரான கான்செப்ட், லைட் ஸ்டோரியை வச்சு வேற மாதிரி இருக்குங்க கைஸ் எல்லா சீனுமே. முக்கியமாக வந்து சின்ன பசங்களை வச்சுலாம் பார்த்துறாதீங்க, பயந்து தூங்க மாட்டாங்க, அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க படத்தை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட லிங்க்லாம் வேணா நீங்கள் என்ன பண்ணா வந்து நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து டெலிகிராம் சேனலில் வீடியோ போடுவேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வேறு என்ன சேனலில் மூவி வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதை வச்சு வீடியோ மேக் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். See you guys next வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.